வருங்காலத்துல வரக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த நாள்ல ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்திருப்பார்கள் என்பது சத்தியம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த பசி என்பது வயிற்றுல இயற்கையாகவே இருக்கும். சாதிக்கணும் என்கின்ற வெறி. இந்த டிஸ்ட்ராக்ஷன், செல்போன், வீடியோ கேம், அது போன்ற டிஸ்ட்ராக்ஷனும் இந்த குழந்தைகளுக்கு கம்மி. அதனால் கிராமப்புறத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் பாக்கியம் செய்தவர்கள். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல குழந்தையை, ஒரு நல்ல மனிதனை, அதன் பிறகு அந்த நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனாக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு நிறைய சிரமப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதனால் பெற்றோர்கள், உங்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை. குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க கெட்டு போகாம நாம பார்த்துக்கணும். அந்த நல்ல விஷயங்களை இன்னும் மேம்படுத்தணும். அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையை செய்வார்.